எதிர்பாராமல் அது நடந்து முடிந்து விட்டது. அந்த குடும்பத்தில் யாருமே அதை எதிர்பார்க்கவில்லை. துரை நன்றாகத்தான் இருந்தான். நல்ல ஆரோக்கியத்துடன் சுறுசுறுப்பாக எந்த நேரமும் சுற்றி கொண்டிருக்கும் ஒரு மனிதனுக்கு மாரடைப்பு வரும் என்று யாராவது எதிர்பார்க்க முடியுமா? முதல் நாள் இரவு வரை நன்றாகத்தான் இருந்தான். வழக்கம் போல 3 சப்பாத்தி என சாப்பிட்டு பால் குடித்தான். 10 மணி வரை டிவி பார்த்தான். பிறகு வந்து படுத்தான். உடனே வழக்கம் போல உறங்கியும் போனான். காலை 4:30க்கு சந்திரிகா எழுந்து வீட்டு வேலைகளை தொடங்கிவிட்டாள். துரைக்கு 7 மணிக்கு வீட்டை விட்டு புறப்பட்டாக வேண்டும். 7:30க்கு ஃபேக்டரியில் பஞ்ச் செய்தாக வேண்டும். 5:30 மணிக்கு சந்திரிகா அவனை எழுப்பினாள். ஷேவ் பண்ணிக்க வேண்டாமாங்க? வந்துட்டேன் சந்திரிகா. பல் தேய்த்து விட்டு வந்து அவள் தந்த காஃபியை குடித்த பின் ஷேவ் செய்ய தொடங்கிய நிமிடம் மாரில் சுருக்கென ஒரு வலி புறப்பட்டது. முதலில் அதை பொருட்படுத்தாமலே லேதரை குலைத்து முகத்தில் சீராக தடவ தொடங்கினான். ரேசரை முகத்தில் வைத்த நிமிடம் அடுத்த சுரு. இது சுள்ளென்று சற்று பலமாகவே இருக்க ஏன் மார்பு வலிக்கணும்? ஒரு மாதிரி மூச்சை பிடிப்பதை போல் இருந்தது. நெஞ்சு முழுக்க தொண்டையிலிருந்து தொடங்கி அதிவேகமாக ஒருவித எரிச்சல் படர தொடங்க வலி அதிகமாகி நெஞ்சின் மையத்தில் ஒரு பாறையை வைத்ததை போல பாரம் அதிகமாக வியர்வை தொடங்கிவிட்டது. உள்ளே குக்கர் விசிலடிக்க தொடங்கிவிட்டது. சந்திரிகா குரல் கொடுத்தான். அவனுக்கே அது கேட்கவில்லை. சந்திரி உன்னத்தான். அவள் மிக்சியில் சாம்பாருக்கு அரைத்து கொண்டிருந்தாள். ஷேவ் பண்ண முடியாமல் அப்படி ஒரு வியர்வை முகம் முழுக்க உண்டாகி வேதனையை கொடுக்க தடுமாறி போய் சோபாவில் வந்து உட்கார்ந்தான். சந்திரிகா வெளியே வந்தாள். என்ன இது, ஷேவ் பண்ணாம இங்க வந்து உட்கார்ந்துட்டீங்க? பேச்சே இல்லை. அருகில் வந்தாள். ஏன் உங்களுக்கு இப்படி வேர்த்திருக்கு? அவன் முகம் ஒரு மாதிரி கோணி கொண்டு வழியில் துடிப்பதை பார்த்ததும் அலறிவிட்டாள் சந்திரிகா. அத்தை சீக்கிரம் எழுந்து வாங்களேன், அவர் என்னவோ மாதிரி இருக்கார். மாமியாரை உலுக்கினாள். நாத்தனார் கௌரியும் எழுந்து விட்டாள். அண்ணி பார்த்தா ஹார்ட் அட்டாக் மாதிரி இருக்கு, வாய மூடி. அம்மா அதட்ட சந்திரிகா பக்கத்து பிளாட் கதவை தட்டினாள். அந்த மனிதர் வந்து விட்டார். 10 நிமிடங்களில் தீப்பற்றி கொண்டதை போல ஆகிவிட்டது. சடுதியில் கூட்டமும் சேர்ந்து விட்டது. யாரோ ஆட்டோவுக்காக ஓடினார்கள். ஆட்டோ வந்து விட்டது. துரை ஏற்றப்பட்டான். சந்திரிகா மாமியார் பக்கத்து வீட்டுக்காரர் ஆட்டோவில் ஏறினார்கள். கௌரி பாத்துக்கோடி. ஆட்டோ விரைந்தது. 10 நிமிடங்களில் நர்சிங் ஹோமை அடைய ஸ்ட்ரெச்சரில் எடுத்து செல்லப்பட்டான் துரை. எமர்ஜென்சியில் அனுமதிக்கப்பட்டான். டாக்டர்களின் பரபரப்பான இயக்கம். அரை மணி நேரம் கழித்து ஒரு டாக்டர் வெளிப்பட்டார். டாக்டர் என்ன? சாரிமா, 12 மணி நேரம் தாண்டினா தான் எதுவும் சொல்ல முடியும். மேசிவ் அட்டாக். நிலைமை ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு. பகவானே, அம்மா அலறிவிட்டாள். சத்தம் போடக்கூடாதுமா, நீங்க யாரும் இங்க இருக்க வேண்டாம். சிஎம்ஓ வர நேரம் பார்த்தா சத்தம் போடுவார். போங்கம்மா. இருவரும் ஆஸ்பத்திரியை விட்டு வெளியே வந்தார்கள். பக்கத்து வீட்டுக்காரர் அங்கேதான் இருந்தார். நீங்க அத்தையை கூட்டிட்டு போயிடுங்க சார், நான் மட்டும் இங்க இருக்கேன். நான் எப்படி போவேன் சந்திரிகா? அத்தை இந்த நேரத்துல நீங்களும் படுத்துட்டா நான் நாரி போவேன், புரிஞ்சுக்கங்க. ஆமாம்மா, அவங்க மட்டும் இங்க இருக்கட்டும், வாங்க போகலாம். அப்போதுதான் விடிய தொடங்கி இருந்தது. துரைக்கும் சந்திரிகாவுக்கும் கல்யாணம் முடிந்து 6 வருடங்கள் முடிந்தாகிவிட்டது. இதுவரை குழந்தைகள் இல்லை. டாக்டர்கள் பரிசோதித்தாகிவிட்டது. எந்த குறையும் சொல்லப்படவில்லை. துரை அந்த ரசாயன சம்பந்தப்பட்ட தொழிற்சாலையில் ஃபோர்மேன். பிடித்தம் போக கையில் மாதம் 10,000 வரை வரும். விதவை அம்மா, கல்யாணமாகாத தங்கை. சந்திரிகா பட்டதாரிதான், ஸ்டெனோகிராஃபி தெரிந்தவள். உத்தியோகமும் பார்த்த பெண்தான். துரைக்கு அவளை வேலைக்கு அனுப்புவதில் இஷ்டமில்லை. கல்யாண சமயத்தில் சந்திரிகா சுமாரான ஒரு உத்தியோகத்தில் தான் இருந்தாள். துரை அதை விட சொல்லிவிட்டான். சந்திரிகாவுக்கு இஷ்டமில்லை. ஆனாலும் நல்ல வரன் என்பதால் அவள் சம்மதித்தாள். கல்யாணத்துக்கு பிறகு நல்ல வேலையாக தேடிக்கொள்ளலாம் என்ற நம்பிக்கைதான். துரை நாசுக்காக அவளது உத்தியோக ஆசையை படிப்படியாக கிள்ளிவிட்டான். வேண்டாமாங்க. ஏன்? 2 பேர் சம்பாதிச்சா நிறைய பணம் வரும் இல்லையா, வசதியா வாழலாம். இப்ப வசதிக்கு என்ன குறைச்சல் சந்திரிகா? சந்தோஷமா தானே இருக்கோம். நமக்கு மூத்த தலைமுறை அம்மாக்கள் யாரும் பெரும்பாலும் உத்தியோகம் பார்க்கல. குழந்தைகளும் நிறைய இருந்தது. ஆண்கள் மட்டுமே சம்பாதிச்சு குடும்பம் நடக்கலையா? நடக்குமா? தேவைகள் மனுஷ வாழ்க்கையில இருக்கத்தான் செய்யும். கட்டுப்படுத்திக்க தெரியணும். 2 பேர் சம்பாதிச்சும் பல குடும்பங்கள்ல பற்றாக்குறை தான். ஏன்? அது வந்துங்க, காரணத்தை கஷ்டப்பட்டு நீ தேடாத. பெண் உத்தியோகம் பார்க்காம வீட்டோட இருந்தா வீடு இன்னும் அம்சமா இருக்கும். வீட்டு வேலைகள்ல ஒரு கவனம் இருக்கும். இது ஏன் அபிப்பிராயம்தான்.
சந்திரிகா கொஞ்ச நாள் சொல்லி பார்த்தாள், பிறகு விட்டுவிட்டாள். அவளுக்கும் இந்த வாழ்க்கை பிடித்து விட்டது. திருமணமான புதிதில் மாமியார் சந்திரிகாவிடம் அன்பாக இருந்திருந்தாலும் 2 வருடம் போக இன்னும் குழந்தை இல்லையே என்ற ஆதங்கத்தில் எரிந்து பேச ஆரம்பித்தாள். மனதை நோகடிக்கும் வார்த்தைகளும் அவ்வப்போது அங்கே. சந்திரிகா இதை எதையுமே பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டாள். இதமாக கடந்து சென்று விடுவாள். துரை ஒரே மகன். அவனுக்கு கூட பிறந்தவர்கள் 2 தங்கைகள். முதல் தங்கை ருக்மணி. அவளுக்கு 4 வருடங்களுக்கு முன்பே கல்யாணமாகி இப்போது 4 வயதில் ஒரு பையன். கணவர் வங்கியில் வேலை. ருக்மணிக்கும் உத்தியோகம் இல்லை. 2வது தங்கை கௌரி. துரையை விட 8 வயது இளையவள். இப்போது வயது 24. அவளுக்கு 10வதுக்கு மேல் படிப்பு ஏறவில்லை. பார்க்க சுமாராக இருப்பாள். படிப்பு, சமையல், பாட்டு என்று ஒரு பெண்ணுக்கு தேவைப்படும் அவசியமான நல்ல இயல்புகள் எதுவும் அவளிடம் இல்லை. 21 வயது வரை கல்யாண பேச்சை எடுக்கவில்லை. அதன் பிறகு தொடங்கி இதோ 3 வருடமாகிவிட்டது. இன்னும் எந்த வரனும் அமையவில்லை. அமைந்தாலும் துரைதான் நடத்தியாக வேண்டும். கடன் பிரச்சனை என்று எதுவும் இல்லாமல் அமைதியாக ஓடிக்கொண்டிருக்கும் இந்த குடும்பத்தில் துரையின் இந்த மாரடைப்பு திடீரிடி. காலை 11 மணி வரை பச்சை தண்ணீர் பல்லில் படாமலே சந்திரிகா உட்கார்ந்திருந்தாள். யாரையும் டாக்டர் உள்ளே அனுமதிக்கவில்லை. சந்திரிகாவுக்கு மனசு முழுக்க பிரார்த்தனையாக ஓடிக்கொண்டிருந்தது. கடவுளே, அவரை நம்பி எத்தனை ஜீவன்கள், அவருக்கு எதுவும் நேர்ந்திடாம இருக்கணுமே. பிற்பகல் 3 மணி சுமாருக்கு ஒரு பரபரப்பு தென்பட்டது. துரை இருந்த அறையில் 2-3 டாக்டர்களும் நர்சுகளும் மாறி மாறி உள்ளே சென்று கதவை சாத்தி கொண்டார்கள். சந்திரிகா டென்ஷன் ஆகிவிட்டாள். ஏன் இந்த பரபரப்பு? ஏதாவது விபரீதமா? 20 நிமிடங்கள் கழித்து டாக்டர் வெளிப்பட்டார். சந்திரிகா நிமிர்ந்து பார்த்தாள். டாக்டர், சாரிமா, அவரை காப்பாத்த எங்களால முடியல. இப்பதான் டாக்டர் அலறியபடி அந்த அறையை நோக்கி ஓடினாள் சந்திரிகா. 16 நாள் காரியங்களும் முடிந்து விட்டன. திடமாக தேக்கு மரம் போல இருந்த துரை இப்படி போய் சேருவான் என யாருமே அந்த குடும்பத்தில் எதிர்பார்க்கவில்லை. அதனால் அந்த அதிர்ச்சியில் இருந்தும் யாரும் மீளவும் இல்லை. அக்கம் பக்கமும் நண்பர்களும் தான் ஏராளமாக செலவு செய்து அவனது இறுதி யாத்திரையை முடித்திருந்தார்கள். மேலதிகாரிகள் அன்றுதான் வீட்டுக்கு வந்தார்கள். சந்திரிகா ஒரு ஓரமாக நின்றிருந்தாள். அவளுக்கு அனுதாபம் தெரிவித்த உயர் அதிகாரி, மேடம், துரை எங்க ஃபேக்டரியில 10 வருஷமா வேலை பார்க்கிறார். அவரோட ஃபைனல் செட்டில்மெண்ட் பணம் கிட்டத்தட்ட 1.25 லட்சம் இருக்கு. சர்வீஸ் அதிகமாகல, லோன் எடுத்திருக்கார். எல்லாம் போக இந்த தொகை வருது. எல்லாத்துக்குமான செக் உங்க பேர்ல போட்டிருக்கு. இந்தாங்க, வாங்கி கொண்டாள். அப்புறம் அவரோட வேலையை எக்ஸாக்டா நாங்க தர முடியாது. ஆனா எங்க ஃபேக்டரியில உங்களுக்கு வேலை தர ப்ரொவிஷன் இருக்கு. உங்க பயோடேட்டா, சர்டிபிகேட் எல்லாம் நீங்க தந்தா சீக்கிரமா நாங்க ப்ரொசீட் பண்ணுவோம். நாளைக்கே நான் அனுப்பி வைக்கிறேன் சார். நாங்க வர்றோமா? அவர்கள் புறப்பட்டு போய்விட்டார்கள். ருக்மணி அருகில் வந்தாள். அண்ணி, நான் புறப்படணும். குழந்தைய அவர்கிட்ட விட்டுட்டு வந்திருக்கேன். சரி ருக்கு. அம்மாவின் அழுகை திடீரென பெரிதானது. ருக்மணி பதறி ஓடி வந்தாள். ஏம்மா, என்னாச்சு? நீயும் போயிட்டா நானும் கௌரியும் வீதியில தான் நிக்கணும்டி ருக்மணி. உங்க 2 பேரையும் நான் எப்படிமா கூட்டிட்டு போக முடியும்? அவரோட அனுமதி கேட்க வேண்டாமா? சந்திரிகா அருகில் வந்தாள். ருக்கு, உன்னை யார் கூட்டிட்டு போக சொன்னது? அண்ணி, நீயும் கூட்டிட்டு போக வேண்டாம். அவங்க 2 பேரையும் வீதியில நிறுத்திட்டு நான் வேடிக்கை பாப்பனா? நீ புறப்படு. நாங்க 3 பேரும் இந்த வீட்டுல இருந்துப்போம். மாமியார் அருகில் வந்தாள். அது எப்படி முடியும்? முடியும் அத்தை. அவரோட கம்பெனில எனக்கு வேலை நிச்சயமா கிடைக்கும். இந்த 1.25 லட்சத்தை டெபாசிட்டா போட்டா கிட்டத்தட்ட 2000 வட்டிக்கு கிடைக்கும். சரிடி, வீட்டு வாடகையே 1400 ரூபாய் போகுதே. தவிர கரண்ட் பில்லு, 3 பேர் சாப்பிட வேண்டாமா? சாப்பிடலாத்த. முதல்ல குடியிருக்க வீடும் கட்டிக்க துணியும் இருக்கு இல்லையா? எனக்கு நிச்சயமா வேலை கிடைக்கும். அது வரைக்கும் கடன் வாங்கிக்கலாம். அவரை இழந்தது துரதிருஷ்டம்தான். அதுக்காக இருக்கிறவங்க தூக்கலையா தொங்க முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். மாமியார் பேசவில்லை. ருக்மணி புறப்பட்டு போய்விட்டாள். துரையின் நெருங்கிய நண்பர்கள் என்று 3 பேர் உண்டு. அதில் ஒருவர் பக்கத்து வீட்டுக்காரர். அந்த 3 பேரும் சேர்ந்துதான் சாவை நடத்தினார்கள். சந்திரிகா அவரிடம் கேட்டுவிட்டாள். இதுவரைக்கும் நீங்க செலவு பண்ணனதை எழுதி வச்சுக்கங்க சார். இன்னும் 3 மாசத்துக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அதுக்குள்ள வேலை கிடைச்சிடும். சரிம்மா.
3 வாரங்களில் அவளை துரையின் கம்பெனி அழைத்து விட்டது. ஒரு ஸ்டெனோ வேகன்சி இருந்தது. ஃபார்மலாக ஒரு சிறிய டெஸ்ட் வைத்தார்கள். சந்திரிகா சுலபமாக தேறிவிட்டாள். உடனடியாக வேலைக்கான உத்தரவு வழங்கப்பட்டது. துரை வாங்குவதை விட 2000 குறைவு. 8000 சம்பாத்திய வேலை என்பது பெரிய விஷயமாகப்பட்டது சந்திரிகாவுக்கு. நிமிர்ந்து விட்டாள். வீட்டில் வந்து சொன்னாள், எப்பல இருந்து போகணும்? நாளைக்கே டியூட்டில சேர்றேன்னு சொல்லிட்ட அத்தை. அவன் இருந்து சம்பாதிச்சா குடும்பம் என்ன ஒரு கம்பீரமா இருக்கும். நமக்கு கொடுத்து வைக்கல அத்தை. அதையே நினைச்சு என்ன லாபம்? கௌரி சடாரண குறுக்கிட்டாள். நீங்க பேசுவீங்க. உங்களுக்கு மொத்த பணம், அண்ணனோட வேலை எல்லாம் கிடைச்சாச்சு. நீங்க யார் தயவையும் நீ நாட வேண்டாம். பணம் வந்துட்டா துக்கம் கூட கரைஞ்சு போயிடும். நாங்க தானே மத்தவங்க காலடியில நிக்கிற அவ்வளவு நிலைமையில இருக்கோம். எங்க அண்ணன் இருந்தப்ப உள்ள உரிமையும் சுதந்திரமும் இனி எங்களுக்கு கிடைக்குமா? கௌரி, என்ன பேசுற நீ? ஏன் பிரிச்சு பேசுற? இந்த வீட்ல என்ன குறை? உங்க அண்ணன் இல்லங்கிற ஒன்ன தவிர. அவ வருத்தம் அவளுக்கு. கரையத்தான் அவ ஒருத்த இருந்தான். இப்ப அவனும் போயாச்சு. காலம் முழுக்க மத்தவங்க காலடியில தான் அவ கிடக்கணும். மனசு கஷ்டப்படாதா? யாரு சொன்னது அத்தை? அவர் இருந்தா என்ன நடக்குமோ அதெல்லாம் கௌரிக்கு நடக்கத்தான் போகுது. கல்யாணமா? நிச்சயமா அத்தை. உனக்கு பைத்தியமா? ஏது பணம்? அவரோட 1.25 லட்சம் இருக்கே, அது கௌரியோட கல்யாணத்துக்கு போதாதா? மாமியார் இதை எதிர்பார்க்கவில்லை. சந்திரிகா, நீ என்ன சொல்ற? அது உன் பணம். ஏன் பணம்னு எதுவும் இல்ல அத்தை. எனக்கு குழந்தைகளா இருக்கு. கௌரிய ஒரு நல்ல இடத்துல ஒப்படைக்க இந்த பணம் உதவட்டுமே. ஏன் சம்பள பணம் நம்ம 2 பேருக்கும் பத்தாதா? அம்மாவால் நிற்க கூட முடியவில்லை. உள்ளே போய் படுத்து விட்டாள். துக்கம் பொங்கி வந்தது. துரையின் மரணத்தின் போது இருந்த துக்கத்தை விட இப்போது அதிகமாகிறது. அம்மாவும் நல்லவள்தான். பளிச்சென மனதில் பட்டதை சொல்லிவிடுவாள். ஆனால் சந்திரிகாவை குழந்தையின்மையை கொண்டு அவ்வப்போது வசைப்பாடிய தருணங்கள் கண்ணுக்குள் வந்து போயின. கௌரி துரை இருக்கும் போதே அண்ணியை பற்றி அம்மாவிடம் கண்டதையும் சொல்லி உசுப்பேத்தி விடுவாள். இப்போது கௌரி கல்யாணத்தை கூட நடத்தி விடலாம் என்று சந்திரிகா சொல்ல ரொம்பவே நெகிழ்ந்து விட்டாள். அன்று இரவு முழுக்க உறக்கம் வரவில்லை. சந்திரிகாவும் தன் புத்திசாலித்தனத்தால் வேலைகளை கற்றுக்கொண்டு 2 மாதங்களில் சுலபமாக மற்றவர்களுடன் கலந்து விட்டாள். ஆபீஸில் வேலை பழகிவிட்டது. சக ஊழியர்கள் துரை மேல் பாசம் வைத்திருந்ததால் இவளுக்கு சகலமும் கற்றுக் கொடுத்து நல்லபடியாக நடத்தினார்கள். இளம் விதவை என்ற சபலத்துடன் பார்த்த ஒரு சின்ன வட்டமும் உண்டு. சந்திரிகா வேலைக்கு போக தொடங்கி கிட்டத்தட்ட 6 முழு மாதங்கள் ஆகிவிட்டன. சம்பளமும் வாங்கியாகிவிட்டது. லோன் போட்டு கடன்களை எல்லாம் அடைத்து விட்டாள். முகம் சுளிக்காமல் எந்த நேரமும் சிரித்த முகத்துடன் இயங்க தொடங்கினாள். வீட்டிலும் 4 மணிக்கு எழுந்து வேலைகளை தொடங்கி எல்லாம் முடித்து விட்டுதான் புறப்படுவாள். மாலை திரும்பி வந்த பிறகு இரவு வேலைகளை முடிப்பாள். அம்மா ஓரிரு நாள் எழுந்து வந்தாள். நீ ஆபீஸ்க்கு போகணுமேமா? பரவாயில்ல அத்தை, நான் பாத்துக்கிறேன். எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. நீங்க செய்ய வேண்டாம். உங்களால முடியாது. என்ன வேணும்னாலும் என்ன கூப்பிடு சந்திரிகா. ஆனால் கௌரி செய்யலாம், செய்ய மாட்டாள். ஒரு துரும்பை கூட கிள்ளி போட மாட்டாள். சகலத்துக்கும் நியாயம் பேசும் மாமியார் கௌரி விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் ஒரு தலைப்பட்சமாக நடந்து கொள்வார். அது சந்திரிகாவுக்கும் தெரியும். பொருட்படுத்தவில்லை. குடும்பம் இயல்பான ஒரு நிலைக்கு வந்துவிட்டது. டிபார்ட்மெண்ட் தேர்வுகளை எழுதி பாஸ் செய்தால் உயர் பதவிக்கு வாய்ப்புண்டு என்பதால் அதற்காக படிக்கவும் தொடங்கிவிட்டாள். மேலும் 3 மாதங்கள் முடிந்தது. அது ஞாயிறு. மாமியார் மெல்ல சந்திரிகாவிடம் வந்தாள். சந்திரிகா அடுப்படியில் வேலையில் இருந்தாள். சந்திரிகா, என்னத்த? சரி, நீ வேலையை முடிச்சிட்டு வாமா. அது பாட்டுக்கு அது நடக்குது. நீங்க சொல்லுங்க அத்தை. கௌரியோட வரன் விஷயமா ஜாதகம் கொடுத்து விட்டுருக்கேன் அத்தை. ஆங்கில பத்திரிகையில விளம்பரம் தந்திருக்கேன். தெரிஞ்சவங்க கிட்ட விவரங்கள் தந்து பார்க்க சொல்லி இருக்கேன். நான் மறக்கல அத்தை. அவளை கரையேத்தி விட்ட பிறந்தான் எனக்கு தூக்கம். பாவம் நீமா, உனக்கு எங்களை சுமக்கணும்னு என்னமா தலையெழுத்து? ஏன் அத்தை இப்படி பேசுறீங்க? எதுக்காக பிரிச்சு பிரிச்சு பேசுறீங்க? பிரிக்கலமா, நிஜம் அதுதானே அத்தை. கடமை இல்லைன்னு ஆயிட்டா யாருக்கும் எந்த கடமையும் இல்ல. உண்டுன்னா எல்லாம் உண்டு. விடுங்க. நினைச்சதுக்கு மேலேயே நல்லா நடக்கும். நடத்திடலாம். அம்மா உள்ளே வர கௌரி சோம்பல் முறித்தபடி அப்போதுதான் எழுந்து வந்தாள். கௌரி, நில்லடி. என்னம்மா? இனிமே காலையில உங்க அண்ணி எழுந்திருக்கும் போதே நீயும் எழுந்து அவளுக்கு கூடமான வேலை செய். அண்ணி உன்னை உசுப்பேத்தி விட்டுட்டாளா? வாய மூடி. அவ எதையும் எதிர்பார்க்கல. எல்லாம் செஞ்சு வச்சுட்டு தான் போறா. ஒரு வேலையும் செய்யாம உட்காந்து திங்கதான் கஷ்டமா இருக்கு. நம்மள சொல்றேன் அத்தை, விட்டுடுங்க. அவ செய்யணும்னு நான் எதிர்பார்க்கலையே. நீ எதிர்பார்க்கலமா? நாளைக்கு ஒரு இடத்துல வாழ போயிட்டு ஒண்ணுமே தெரியாம நின்னா என்னத்தான் காரி துப்புவாங்க. வளர்த்து விட்டுருக்கா பாருன்னு.
நிறுத்துமா, தொடர்ந்து சோறு கிடைக்கணும்னு அண்ணி பக்கம் சாயிரியா? கௌரி நிறுத்து. பெத்த தாய்கிட்ட என்ன பேசுற நீ? அவங்க சோத்துக்காக என்னைக்கும் அலைஞ்சதில்ல, அந்த அவசியமும் அவங்களுக்கு இல்ல. உங்க அண்ணனை பெத்தவங்க அவங்கள உட்கார வச்சு செய்யற கடமை எனக்கு உண்டு. யார் பக்கமும் யாரும் சாயல. ஏன் தப்பு, எல்லாம் ஏன் தப்பு. உன்னை நான் சரியா வளர்க்கலடி, உன் விதி போல இரு. சந்திரிகா பக்கம் திரும்பினாள். என்ன மன்னிச்சிடு சந்திரிகா. அத்தை என்ன பேசுறீங்க? இல்லம்மா, நான் உன்னை நிறைய முறை கஷ்டப்படுத்தி பேசியிருக்கேன். துரை இருந்த வரைக்கும் எனக்கும் ஒரு பந்தா இருந்தது. அதன் காரணமா நான் சூக்கா உன்னை தட்டி வச்சிருக்கேன். அத்தை, அவன் போனப்புறமும் நானும் என் பொண்ணு வாழணுமேனு தான் கவலைப்பட்டிருக்கேனே தவிர, புருஷனை இழந்துட்டு இளம் விதவையா நீ சமூகத்துல எப்படியெல்லாம் போராடணும்னு நான் யோசிக்கவே இல்லம்மா. என்னை மன்னிச்சிடு. ஐயோ அத்தை போதும். இல்லம்மா, சில விஷயங்களை ஆற போடக்கூடாது, பேசித்தான் ஆகணும். எங்க 2 பேருக்கும் எங்க கவலை, நாங்க பாரமாயிடக்கூடாதுன்னு ருக்மணி மாப்பிள்ளை மேல பழிய போட்டுட்டு எப்படி தப்பிச்சா பாத்தியா? நீ நினைச்சிருந்தா இந்த வீட்டையும் விட்டுட்டு அவனோட மொத்த பணத்தையும் பேங்க்ல போட்டுட்டு உத்தியோகம் பார்த்துக்கிட்டே ஒரு ஹாஸ்டல்ல இருந்திருக்கலாம், நிம்மதியாவும் இருந்திருப்ப. ஏன் செய்யல? அப்புறம் இத்தனை நாள் அவருக்கு மனைவின்னு சொல்லிக்கிட்டது மகா கேவலமாயிடும் அத்தை. சந்திரிகா, புருஷனோட உறவுகளையும் சந்தோஷமா ஏத்துக்க முடிஞ்சவதான் நிஜமான மனைவியா இருக்க முடியும் அத்தை. அம்மா எழுந்து வந்து அவள் கைகளை பிடித்து கொண்டாள். நான் எந்த ஜென்மத்துல பண்ணின புண்ணியமோ நீ இப்ப என் மருமகளா வந்து சேர்ந்திருக்க. நல்லாருமா. உச்சந்தலையில் கை வைத்து அழுத்திவிட்டு அம்மா நெகிழ்ந்து போய் உள்ளே போனாள். அந்த சம்பவத்திற்கு பிறகு ரொம்பவும் மாறி போய்விட்டாள் அம்மா. சந்திரிகாவிடம் அம்மாவின் நெருக்கம் கௌரிக்கு பிடிக்கவில்லை. கௌரி அம்மாவிடம் பேசுவதையே குறைத்து கொண்டு விட்டாள். 15 நாட்களுக்கு பிறகு ஜாதகம் பொருந்தி வேலைக்கு போகாத பெண்ணாக இருந்தாலும் தேவலை என்று சொல்லி ஒரு வரன் தயாராக கௌரியை பெண் பார்க்க வருவதாக தகவல் தெரிவிக்கப்பட்டது. நாளை அவர்கள் வருகிறார்கள். சந்திரிகா லீவு போட்டுவிட்டு தேவையானதை வீட்டில் தயாரிக்க தொடங்கினாள். அவர்களோடு முற்றிலும் எதிர்பாராத ஒரு விபரீதமும் வரவிருப்பதை அவள் அப்போது உணரவில்லை. அம்மா சமையல் கட்டிற்குள் வந்தாள். சந்திரிகா, சொல்லுங்க அத்தை. அவங்க வந்து இறங்கினதும் வரவேற்கிறது யாருமா? ஏன் நீங்க நான் எல்லாரும் தான். அது தப்பு இல்லையா? நம்ம 2 பேருக்கும் அந்த தகுதி இருக்கா சந்திரிகா? ஓ, நீங்க அப்படி வரீங்களா அத்தை? விதவனெல்லாம் யாரும் வேஷம் போட்டுக்கிறதில்ல இப்பெல்லாம். அதுக்கு தனி அடையாளமும் தேவைன்னு யாரும் நினைக்கிறதில்ல. இல்லம்மா, இருந்தாலும் காலம் மாறுது அத்தை. நீங்க பேசாம இருங்க. முதல்ல அவங்க வரட்டும். அவங்க கிட்ட கூடுமான வரைக்கும் நீங்களே பேசுங்க. அம்மா ஒரு மாதிரி தவிப்புடன் இருந்தாள். 1 மணி நேரத்தில் எல்லாம் தயாராக இருந்தது. உள்ளே வந்தாள் சந்திரிகா. நீ ரெடியா கௌரி? ஆமா அண்ணி. கௌரி தன்னை நன்றாகவே அலங்கரித்துக் கொண்டிருந்தாள். பட்டுச்சேலை கட்டி இருந்தாள். கைவசம் தன்னிடம் இருந்த நகைகளை சந்திரிகா கௌரிக்கு போட்டு விட்டிருந்தாள். வாசலில் டாக்ஸி வந்து நின்றது. அத்தை வாங்க. இருவரும் வாசலுக்கு வந்தார்கள். ஒரு வயதான தம்பதியர், மத்திய தர வயது பெண்மணி ஒருவர், 8 வயது பெண் குழந்தை, ஒரு இளைஞன் என 5 பேர் வந்தார்கள். சந்திரிகா உபசரித்து உட்கார வைத்தாள். தண்ணீர் எடுத்து வந்தாள். அவளது சுறுசுறுப்பும் உபசரிப்பும் வந்தவர்களை வசீகரித்தது. அந்த அம்மா அருகில் வந்தாள். இது யாரு? உங்க மூத்த மகளா? இல்ல, என் மருமகள். அப்படின்னா மகன் எங்க? தரகர் எதுவும் சொல்லலையா உங்ககிட்ட? இல்லங்க, என் பிள்ளை இப்போ உயிரோட இல்ல. அவனோட ஸ்தானத்துல இருந்து குடும்பத்தை நடத்துறதே என் மருமகள் தான். அவ பொறுப்புல தான் என் பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. ஓ, அவர் பார்த்த உத்தியோகம் இவங்களுக்கு தரப்பட்டிருக்கா? ஆமா. வெரி குட். சரி, பொண்ணை பார்க்கலாம். அம்மா உள்ளே வந்தாள். சந்திரிகா, கௌரியை கூட்டிட்டு வாமா. சந்திரிகா அருகில் வந்தாள். என்னத்த நீங்க? நான் தான் குடும்பத்தை நடத்துறேங்கிற விவரம் எதுக்கு? அவங்களுக்கு இது தேவையா? என்ன தப்புமா? உழைக்கிறவன் நீ, தெரியட்டுமே. வாடி கௌரி. கௌரியை சந்திரிகா அழைத்து வந்தாள். பளிச்சென்ற கௌரியின் தோளை தொட்டு கொண்டு நின்ற சந்திரிகா முகத்தில் வியர்வை வழிந்தது. கசங்கிய காட்டன் சாரி, வேலை பார்த்த களைப்பு, ஆனால் சிரித்த முகம். நமஸ்காரம் பண்ணிக்கோ கௌரி. கௌரி நமஸ்காரம் செய்தாள். பிள்ளையின் முகத்தை அம்மா பார்த்தாள். கௌரியிடம் பொதுவாக சில கேள்விகளை கேட்டாள் அம்மா. கௌரியும் பதில் சொன்னாள். சரி, நீ உள்ள போமா. அவர்கள் பேசட்டும் என்று கௌரியை உள்ளே அழைத்து வந்து விட்டார்கள் இருவரும். அவர்கள் பேச ஆரம்பித்தார்கள். அந்த இளைஞன் ஏதோ சொன்னான். பெற்றவர்கள் பதில் சொல்வது தெரிந்தது. கொஞ்சம் விவாதித்துக் கொண்டார்கள். எழுந்தார்கள். சந்திரிகா வெளியே வந்தாள். நாங்க புறப்படுறோமா? என்ன இது, டிஃபன் சாப்பிட வேண்டாமா? இல்லம்மா, சம்பந்தம் முடியாம. தப்பே இல்ல, சம்பந்தம் பண்ணிக்கலைனா ஒரு புது நட்பு, தட்ஸ் ஆல். உட்காருங்க, சாப்பிடலாம்.
அவர்களை கட்டாயப்படுத்தி உட்கார வைத்து புதிதாக அவள் தயாரித்திருந்த உணவு வகைகளை பரிமாறினாள். டிஃபன் ரொம்ப நல்லா இருக்கு, எல்லாம் என் மருமகள் தயாரிப்பு தான், அம்மா பெருமைப்பட்டு கொண்டாள். அவர்கள் புறப்பட்டார்கள். நாங்க வீட்ல கொஞ்சம் கலந்து பேசணும், அப்புறம் உங்களை கான்டாக்ட் பண்றோம், நாளைக்கே உங்களுக்கு தகவல் தெரிவிக்கிறோம். டாக்ஸி புறப்பட்டு போய்விட்டது. உள்ளே வந்தார்கள். என்ன சந்திரிகா, போய் லெட்டர் போடுறோம்னு சொல்ற பார்ட்டியா? அப்படி தெரியல அத்தை. சரி, பிடிச்சிருந்தா வரட்டும், இல்லன்னா அடுத்த வரன் அத்தை. முதல்ல இருந்து தொடங்கணுமேமா. என்ன செய்ய முடியும் அத்தை? அம்மா சந்திரிகா அருகில் வந்தாள். குரலை தலைத்து கொண்டு, அவங்களுக்கு நம்ம கௌரிய பிடிக்கலன்னு எனக்கு தோணுது சந்திரிகா. ஏன் அப்படி சொல்றீங்க அத்தை? இல்லனா அவகிட்ட எதுவும் கேட்கல பாரு. உன் படிப்பு என்ன, நல்ல சமப்பியா, அது இதுன்னு ஆர்வத்தோட ஏதாவது கேள்வி வரும். எதுவும் வரலையே. விடுங்க அத்தை, இந்த ஒரு வரன் தானா? அப்படி இல்லம்மா, இவகிட்ட எதுவும் இல்லையே. கல்யாண மார்க்கெட்டுக்கு இப்பெல்லாம் இது தேவையாத்தானே இருக்கு. எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு சந்திரிகா. ஒரு நல்ல இடத்துல இவளை ஒப்படைக்கணுமே. மெதுவா அத்தை, அவ காதல விழுந்துற போகுது. சந்திரிகா விலகி போனாள். இரவு வேலைகளை முடித்துவிட்டு படுக்கைக்கு வந்த போது சந்திரிகாவுக்கும் அந்த கவலை இருந்தது. சரியாக எதிலும் தன்னை பொருத்தி கொள்ளாத இந்த பெண்ணை ஒரு நல்ல இடத்தில் ஒப்படைக்க வேண்டுமே. வெகு நேரம் சந்திரிகா உறங்கவில்லை. அதே நேரம் அந்த வீட்டில், நீ என்னடா சொல்ற சதீஷ்? அந்த கௌரி எனக்கு வேண்டாமா? உன் முகத்தை பார்த்தப்ப அங்கேயே எனக்கு அது தெரிஞ்சுது. சரி, நாளைக்கே நாசூக்கா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிடலாம். அக்கா அருகில் வந்தாள். வேலைக்கு போகணும்னு கட்டாயம் இல்லைன்னு நீ தான் சொன்னியேடா. வீட்டுல இருக்கிறவளுக்கு பெரிய படிப்பு எதுக்குன்னு தரகரை விட்டு நாங்க இத பார்த்தோம். அப்பா உள்ளே வந்தார். அந்த மருமக பொண்ணு சுறுசுறுப்பா இருக்குல்லடி. ஆமாங்க, ஆச்சரியம். புருஷன் போன பின்னாலும் மாமியார் நாத்தனாரை கட்டிட்டு ஒரு பொண்ணு அலறது ரொம்ப ஆச்சரியம்தான். லட்சணமா இருக்கா, உத்தியோகம் பாக்குறா, கலகலன்னு பழகிறா. ஆனா சின்ன வயசுல புருஷனை இழந்துட்டா பாரு. துரதிருஷ்டம். சில பெண்களை கடவுள் கவனிக்கிறது இல்ல போல இருக்கு. சதீஷ் எழுந்தான். அவங்களுக்கு தகவல் சொல்றதுக்கு முன்னால நான் கொஞ்சம் பேசலாமா? யாரும் என் மேல ஆத்திரப்படக்கூடாது, கூச்சல் போடக்கூடாது. இது ஏன் அபிப்பிராயம்தான். இது நம்ம குடும்பம் எதுவானாலும் கலந்து பேசணும்னு தான் நான் இத பொதுவா பேச போறேன். எதுக்கு இத்தனை பீடிகை போடுற சொல்லு. எனக்கு அந்த சந்திரிகாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. நினைச்சேன். அப்பாவிடமிருந்து பளிச்சென வார்த்தைகள் விழ அக்கா சீறி விட்டாள். சதீஷ், உனக்கு பைத்தியமா? அவ ஒரு விதவை, சமீபத்துல புருஷனை இழந்தவ. அவன் போய் ஒரு வருஷம் கூட முழுசா ஆகியிருக்காது. தப்புடா. இப்படி ஒரு நினப்பு உன் மனசுல வந்ததே தப்பு. அம்மா குறுக்கிட்டாள். நல்ல காலம். இது மாதிரி ஒரு எண்ணம் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நம்ம மூஞ்சில காரி துப்பி இருப்பாங்க. அக்காவை பொண்ணு பார்க்க போயிட்டு தங்கச்சியை கேட்கறது ஒரு இயல்பான விஷயம். அதுவே தப்புன்னு பல பேரும் கூச்சல் போடுற காலம் இது. அப்படி இருக்க ஒரு பொண்ணை பார்க்க போயிட்டு அவளோட விதவை அண்ணிய ஐயோ நினைச்சு பார்க்கவே கூசுது. உனக்கேண்டா சதீஷ் புத்தி இப்படி கேவலமா போகணும்? சதீஷ் மௌனமாக இருந்தான். நினைச்சே பார்க்க முடியல. திரும்பி அப்பாவை பார்த்தான். திட்டாதது நீங்க மட்டும்தான். நீங்களும் திட்டிருங்கப்பா. எதுக்கு? என்னப்பா சொல்றீங்க? திட்டும்படியே நீ ஒன்னும் தப்பா சொல்லலையேடா. என்னங்க என்ன பேசுறீங்க? சந்திரிகா புருஷன் உயிரோட இருக்கும்போது சந்திரிகாவை கேட்டா தான் கேவலம். அவ ஒரு விதவை. விதவைகளுக்கு மறுமணம் நடக்கிறது இல்லையா? அது புதுசா இந்த சமூகத்துல? நிறுத்துங்க. நம்ம பிள்ளைக்கு போயும் ஒரு விதவையா மனைவியா வரணும்? இவன் நமக்கு ஒரே பிள்ளைங்க. அம்மா என்ன பேச விடு. என்னடா சொல்ல போற? அம்மா, கௌரி கண்ணிதான், கல்யாணத்துக்கு தயாரா இருக்கா. ஆனா அவகிட்ட எதுவுமே இல்லையே. விதவையா இருந்தாலும் விவரமா இருக்காளே சந்திரிகா. தம்பி இப்படி வா. என்னக்கா, நீ மட்டும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டா பத்தாது. வேற யார் சொல்லணும்? சந்திரிகா ஒருத்தன் கூட வாழ்ந்தவ. அவன் போன பின்னாலும் அவன் குடும்பத்தை தாங்குற பெண். கொஞ்சம் அதிசயமான விஷயம். அப்படி அவ தாங்கணும்னா எந்த அளவுக்கு புருஷன் அவ நேசிச்சிருப்பா? அப்படிப்பட்ட பெண் இன்னொரு கல்யாணத்துக்கு எப்படிடா சதீஷ் தயாரா இருப்பா? நியாயமே இல்ல நீ கேக்குறதே. சதீஷ் பேசவில்லை. இது மாதிரி எண்ணங்கள் இனி உன் மனசுல வரக்கூடாது சதீஷ். தொடச்சு தூக்கி வீசிடு. எல்லோரும் கலைந்து போனார்கள். காலை 1 மணிக்கெல்லாம் அப்பா போன் மூலம் நாசுக்காக இந்த வரன் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். அதனால் சதீஷ் இரவு முழுக்க உறங்கவில்லை. சந்திரிகா தான் அவனை ஆக்கிரமித்திருந்தாள். உடல் ரீதியாக அந்த பெண்ணின் மேல் எழுந்த வசீகரமல்ல இது என்பது மட்டும் நன்றாக அவனுக்கு புரிந்தது. அதையும் கடந்து அவள் மேல் ஒரு ஈடுபாடு இருந்தது. அவளை பார்க்க வேண்டும் போல் இருந்தது.
காலை அலுவலகம் போய் கொஞ்சம் அவுட்டோர் ஒர்க் போட்டுக்கொண்டான். நேராக அவளது அலுவலகத்திற்கு வந்துவிட்டான். பெண் பார்க்க போன போது அம்மா அப்பா அவளது உத்தியோகம் பற்றி விசாரித்ததை மனதிற்குள் போட்டு வைத்திருந்தான். அவளது ஆபீஸுக்குள் நுழைந்தான். ரிசப்ஷனில் விவரம் சொல்லிவிட்டு காத்திருந்தான். 10 நிமிடங்களில் சந்திரிகா வந்துவிட்டாள். இவனை பார்த்ததும் ஒரு நொடி நின்றுவிட்டு இயல்பாக சிரித்தாள். உங்க அப்பா காலையிலேயே சொல்லிட்டாரே. அவன் அமைதியாக நின்றிருக்க, இட்ஸ் ஆல்ரைட், பிடிக்கணும்னு கட்டாயம் எதுவும் இல்லைங்க. இது நம்ம வாழ்க்கை, வாழ போறது நாம. தேர்ந்தெடுக்கிற உரிமை கூட நமக்கு இல்லைன்னா எப்படி? இதுக்காகவா இப்போ இவ்வளவு தூரம் வந்தீங்க? இல்ல, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். என்ன, எனக்காக 10 நிமிஷம் ஒதுக்க முடியுமா? ஓ எஸ், வாங்க அப்படி போய் பேசலாம். அவளுடன் நடந்தான். ஒரு ஒதுக்குப்புறமாக போய் இருவரும் நிற்க, சொல்லுங்க சார், நான் வந்ததும் ஒரு வாக்கியம் சொன்னீங்க. என்ன? இது நம்ம வாழ்க்கை, வாழ போறது நாம. தேர்ந்தெடுக்கிற உரிமை நமக்கு இல்லையான்னு கேட்டீங்க. நியாயம் தானே? ஒரு கேள்வி. நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன், எனக்கு அதை பிடிச்சா போதுமா? அதுக்கு என்ன பிடிக்க வேண்டாமா? சொல்லி பாருங்க சார். பிடிக்கலன்னா விட்டுடுங்க. அதுக்காக மனசுல உள்ளதை சொல்லாமலா இருக்க முடியும்? சதீஷ் அவளையே பார்த்தான். நான் ஒரு ஆர்த்தடாக்ஸ் குடும்பத்துல பிறந்தவன். ஓகே, சிகரெட், மது, மங்கன்னு எந்த தப்பான பழக்கங்களும் என்கிட்ட இல்ல. வெரி குட். யாரையும் நோக்கடிக்க எனக்கு தெரியாது. கடவுள் பக்தி உள்ளவன். எக்ஸலன்ட். பெரியவங்களை மதிக்கிறவன். அது ரொம்ப முக்கியம் இல்லையா? எல்லாமே பாசிட்டிவா உள்ள ஒருத்தனை எந்த பெண்ணும் நேசிப்பா இல்லையா? நிச்சயமா. சதீஷ் கண்களை மூடிக்கொண்டான். மிஸ்டர் சதீஷ், எதுக்கு இத்தனை பீடிகை? இல்ல, பேசணும்னா பேசித்தான் ஆகணும். சொல்லுங்க சார். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு சந்திரிகா. நீங்க என் மனைவி ஆனா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அவள் முகம் சட்டென மாறியது. இது என்ன உளறல்? நிச்சயமா உளறல் இல்ல, என் மனசு. அதுல உள்ளதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இனிமே எடுத்துக்கிறது உங்க பொறுப்பு. இல்லனா விட்டுருங்க. நம்ம நட்பு தொடரணும். கருத்து சுதந்திரம் எல்லாருக்கும் உண்டு சந்திரிகா. அது அங்கீகரிக்கப்படணும்னு அவசியமே இல்ல. நான் விதவை, சமீபத்துல கணவனை இழந்தவள். சோ வாட்? மனசுக்கு பிடிச்சிட்டா நெத்தி போட்டு அது பாக்குறது இல்ல சந்திரிகா. விதவை, கண்ணி, சுமங்கலின்னு இதையும் இனம் பிரிச்சு பாக்குறது இல்ல. ஆனா இன்னொருத்தன் மனைவியை நேசிக்கிறது நியாயம் இல்லைங்க. எப்ப நியாயம் இல்ல? அவர் உயிரோட இருந்தா தான். அவரை இழந்த பெண் இப்ப தனிதான். அவளை நாசூக்க அணுகிறதுல என்ன தப்பு சந்திரிகா? சந்திரிகா பேசவில்லை. உங்களை நான் கட்டாயப்படுத்தலங்க. சாதகமான பதில எதிர்பார்க்கவும் இல்ல. என் மனசை திறந்து கொட்டியாச்சு. தட்ஸ் ஆல். நான் வர்றேன். பதிலை எதிர்பாராமல் வேகமாக நடந்தான். சந்திரிகா அப்படியே நின்றாள். அவன் தேடி வந்து தன் விருப்பத்தை சொன்னது தவறு என்று அவள் விமர்சிக்கவில்லை. அந்த உரிமையும் அவளுக்கு இல்லை. ஆனால் வலித்தது. துரையின் மனைவியாக இருந்தபோது அவளிடம் இருந்த பாதுகாப்பு உணர்வு சமீப காலங்களில் படிப்படியாக குறைந்து கொண்டே வருவதை போன்ற உணர்வு. ஏன் என்று தெரியவில்லை. இத்தனைக்கும் யாரும் அவளிடம் இதுவரை ஒரு வார்த்தை கூட மோசமாக உச்சரித்ததில்லை. தப்பாக அவளை பார்த்ததில்லை. இதோ அந்த சதீஷ் கூட தன் விருப்பத்தை கண்ணியமாக அவளிடம் சொல்லிவிட்டு போகிறான். பிறகு ஏன் இந்த தவிப்பு? இனம் புரியாத சங்கடம் நெஞ்சுக்குள் புரண்டு அலைமோதியது. அரை நாள் லீவு போட்டுவிட்டு வீட்டிற்கு புறப்பட்டாள். அரை நாள்ல வந்துட்டியேமா? உள்ளே நுழைந்ததும் மாமியார் கேட்டாள். தலைவலி தாங்கல அத்தை, ரொம்ப டல்லா இருந்தது, அதான் வந்துட்டேன். அதிகப்படியான உழைப்பு, ஓய்வே இல்ல. மனுஷ உடம்புக்கு தாங்க வேண்டாமாமா? அது இல்ல அத்தை, நீ போய் பேசாம படு. நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். இன்னைக்கு நீ எதுவும் செய்ய வேண்டாம், புரியுதா? சரியாயிடும் அத்தை. உடைகளை மாற்றிக்கொண்டாள். கை கால் முகம் கழுவி கொண்டு உள்ளே வந்தாள். எங்க கௌரி? பக்கத்து வீட்டம்மா கூட சினிமாவுக்கு போயிருக்காமா. அவளுக்கும் மூட் அவுட். சூடான காஃபி வந்தது. அதை பருகிவிட்டு படுத்தாள். படுக்க முடியவில்லை. மனது முழுக்க ஏதோ ஒரு பாரம் அழுத்தியது. சதீஷ் வந்து பேசி அடங்கி கிடந்த மனித உணர்வுகளை தட்டி எழுப்பி விட்டானா? அதுதான் தவிப்பாக வெளிப்படுகிறதா? மாமியார் அருகில் வந்து உட்கார்ந்தாள். கூந்தலில் கை வைத்தாள். என்ன சந்திரிகா, உடம்புல ஏதாவது கஷ்டம் இருக்காமா? நிமிர்ந்து பார்த்தாள். ஏனோ அதுவரை அடக்கி வைத்திருந்த ஒரு பகுதி உடைத்து கொள்ள சட்டென அழுகையாக வெடித்தது. மாமியார் பதறிவிட்டாள். ஏமா அலற? என்னாச்சு? அவ செத்தப்ப அழுத நீ அப்புறம் அழுது நான் பார்த்ததே இல்லையே. மாமியார் மடியில் முகம் புதைத்து அழுதாள். வேண்டாமா, உன் அழுகையை தாங்கிக்கிற சக்தி எனக்கு இல்ல. அழாத சந்திரிகா. படிப்படியாக விசும்பல் அடங்க முகம் சிவந்து வீங்கி போயிருந்தது. சொல்லு சந்திரிகா. எதுவும் தப்பா நடக்கல அத்தை. ஆனா என் உணர்வுகளை இத்தனை காலம் பூட்டி வச்சிருந்தேன். அந்த பூட்டை ஒருத்த வந்து இப்ப திறக்க முயற்சிக்கிறான். அதான் கவலையா இருக்கு. மாமியார் முகம் மாறியது. சந்திரிகா,
புரியும்படியா சொல்லு. சதீஷ் ஆபீஸ்க்கு வந்த விவரத்தை ஒன்று விடாமல் சந்திரிகா மாமியாரிடம் சொல்லி முடித்தாள். மௌனம். உங்ககிட்ட இத நான் சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சேன் அத்தை. ஆனா வேற ரூபத்துல அது வெளிப்பட்டாச்சு. மாமியார் பேசவில்லை. நான் சம்மதிக்கல அத்தை, சம்மதிக்கவும் மாட்டேன். ஆனா ஒரே ஒரு வேதனை, ஒரு விதவையான காரணமா தானே இத்தனை கஷ்டம். கை நிறைய சம்பாதிக்கிறேன், என் காலில் நிக்கிற சக்தி எனக்கு இருக்கு. யாரையும் நான் நம்ப வேண்டாம். அப்படி இருந்தும் எனக்கே ஒரு பாதுகாப்பு உணர்வு குறைஞ்ச மாதிரி தோணுது. இது உள்ளுணர்வா இல்ல அவர் இல்லைங்கிற தாக்கமா? மாமியார் சரேலென உள்ளே போய்விட்டாள். சந்திரிகா பலமாக தாக்கப்பட்டாள். மாமியார் இது போல போகக்கூடிய பெண்மணி அல்ல. ஆனால் இப்போது அந்த சிரிப்பு தொலைந்து விட்டது. ஏன்? ஏற்கனவே மகனை இழந்தவளி. அந்த இடத்துக்கு வரத்துடிக்கும் மனிதர்களை பற்றிய பயம். இது ஒரு பிளவாக மாறிவிடுமோ என்று கலவரம் நெஞ்சுக்குள் முகாமிட்டு அமர்ந்தது. அடுத்து வந்த 2 நாட்கள் மாமியார் எதுவுமே பேசவில்லை. முதல் நாள் சந்திரிகா விட்டுவிட்டாள். காரணம் ஏனென்று கேட்கவும் இல்லை, கேட்க நேரமும் இல்லை. மறுநாள் காலை சீக்கிரமே புறப்பட்டு விட்டாள். மாலை வந்ததும் காஃபி குடித்துவிட்டு மாமியாரிடம் வந்தாள். அத்தை, உப்மா பண்ணட்டுமா? உடம்பு சரியில்லையா உங்களுக்கு? இல்ல, நல்லா தான் இருக்கேன். நான் இத நம்பல அத்தை. வழக்கமான சிரிப்பு 2 நாளா இல்ல, முகம் சரியா இல்ல. நான் அன்னைக்கு ஆபீஸ்ல நடந்ததை சொன்னது உங்களை பலமா பாதிச்சிருக்கு, புரியுது. காரணம் அது இல்லம்மா. அதுதான் அத்தை, தப்பு என்னது? என்னால மனசுக்குள்ள எதையும் வச்சுக்க முடியறதில்ல. யார்கிட்டயாவது சொன்னா ரிலீஃப் கிடைக்கும். எனக்கும் உங்களை விட்டா யாரு இருக்காங்க? கொட்டிட்டேன். ஆனா உங்ககிட்ட சொல்லக்கூடாத விஷயம் இது. இல்லம்மா. பின்ன நானும் குழம்பி கிடக்குறேன். எதுக்கு? நாங்க உனக்கு ஒரு கால் கட்டுமா? உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்க முடியாம நாங்க தடையா நிக்கிறோம் பாரு. போது அத்தை, தயவு செஞ்சு இப்படி பேசாதீங்க. உங்களை பாரம்னு என்னைக்கு நான் சொல்லியிருக்கேன்? நீ சொல்லலமா, ஆனா உண்மை அதுதானே. இல்ல, நீங்க 2 பேரும் என்ன சேர்ந்தவங்க தான். அதை யாரும் மாத்த முடியாது. சந்திரிகா, ஏன் 2 நாள் குழப்பம் இதுதான். இப்ப நான் தெளிய தொடங்கிட்டேன். புரியல அத்தை. சதீஷை நான் பார்க்கணும். எதுக்கு? எனக்கு பிள்ளையா நீ வரணும்னு கேட்க. சதீஷ் எப்படி உங்களுக்கு பிள்ளையா வர முடியும்? சாதாரணமா மகனோட மனைவிதான் மருமகள் இல்லையா? ஆமா. அப்படின்னா மருமகளோட புருஷன் மகன் தானே. என்ன சொல்றீங்க அத்தை? சதீஷ் கேட்டது தப்பு இல்லைன்னு சொல்றேன். அத்தை, என் பெண்கள் தான் உசத்தின்னு இத்தனை காலம் நினைச்சு உன்னை தொலைச்சிட்டு இருந்தம்மா. இப்பதான் உன் அருமை புரியுது. அவங்க மட்டும் வாழ்ந்தா போதாது, நீயும் வாழணுமா. இப்போ உனக்கும் ஒரு வாழ்க்கை தேவை. துரைய நினைச்சுக்கிட்டே காலம் முழுக்க இருக்கிறது சாத்தியம் இல்ல. அது நியாயமும் இல்ல சந்திரிகா. அதனால சதீஷ் மாதிரி ஒருத்தனை நீ மறுமணம் செஞ்சுக்கிட்டா தப்பே இல்ல. இத ஓ மாமியார் நானே சொல்றேன். சந்திரிகா அதிர்ச்சியுடன் பார்த்தாள். மாமியாரிடம் சத்தியமாக இவள் இதை எதிர்பார்க்கவில்லை. அத்தை, உங்க பிள்ளை கூட வாழ்ந்தனா? இத பாரு சந்திரிகா, நீ எதுவும் பேச வேண்டாம். நிஜம்தான், துரை கூட நீ வாழ்ந்தது நிஜம்தான். அதுதான் நிலைக்கலையே. இந்த காலத்துல புருஷன் போயிட்டா ஒரு பெண்ணுக்கு அழ கூட நேரம் இருக்கிறது இல்ல. அவ காலை தூக்கி வெளியில வச்சாதான் வாழ முடியுது. அவளை ஆதரிக்க யாரும் இல்ல. அப்படி ஒரு அவசியமும் அவளுக்கு இல்ல. அவள் பேசவில்லை. நீ வாழணும் சந்திரிகா. நான் சதீஷ் கூட கொஞ்சம் பேசணும். அப்புறம் நீயும் மனசு விட்டு பேசணும். எல்லாம் சரியா அமைஞ்சா இந்த கல்யாணம் நடக்கும். இது அவசியம் தானா அத்தை? நிச்சயமா. உன் நாத்தனார்கள் உனக்கு நிச்சயமா ஆதரவா இருக்க போறதில்ல. நான் நிரந்தரம் இல்ல. உங்க அம்மா அப்பாவோ எப்பவோ போய் சேர்ந்தாச்சு. ஒரு நாள் நீ தனிச்சு விடப்படும் போது அந்த தனிமை உன்னை கொன்னுடும். தாங்க முடியாது. கிட்ட இருந்து இதை செய் அதை செய்யு சொல்லவாவது நான் இருக்கேன் இப்போ. அப்புறம் அதுவும் இல்லாம போயிடுமா? நீ எந்த தப்பும் செய்யல. அதனால உன்னை ஒருத்த விரும்பி வரும்போது இந்த வாய்ப்பை விடக்கூடாது, புரியுதா? அவள் பேசவில்லை. நீ நிறைய அவகாசம் எடுத்துக்கோ. சதீஷ நானே வரவழைச்சு பேசிக்கிறேன். அந்த சமயத்துல நீங்க இருக்க வேண்டிய அவசியமும் இல்ல. சந்திரிகாவுக்குள் இன்னமும் போராட்டம் இருந்தது. நான் கல்யாணம் செய்து கொள்வது நியாயமா? அது துரைக்கு செய்யும் துரோகம் இல்லையா? என்ன துரோகம்? அவர் நினைவாக ஒரு குழந்தை இருந்தால் உறுத்தும். அவர் தந்த குழந்தை இன்னொரு மனிதனை எப்படி அப்பா என்றழைக்கும் போன்ற உறுத்தல்கள் உண்டு. இப்போது அதுவும் இல்லையே. என் போன்ற பெண்ணுக்கு பாதுகாப்பு அவசியம். சரி, அத்தை சதீஷ் கிட்ட பேசி பார்க்கட்டும். சதீஷ் நேர்ல வந்து தன் விருப்பத்தை சொன்ன போது கூட மறுமணமா என்ற அதிர்ச்சி வந்ததை ஒழிய இப்படி கேட்க இவனுக்கு என்ன துணிச்சல் என்று கோபம் வரவில்லையே. என்ன காரணம்? மனதளவில் சதீஷை விளக்க தோன்றவில்லையா? கேள்வி பூதாகரமாக வந்து நின்றது. சந்திரிகா புறப்பட்டு போய்விட்டாள். அம்மா நிதானமாக குளித்து முடித்து பூஜையை செய்துவிட்டு வெளியே வந்தாள். கௌரி புத்தகம் படித்தபடி டிவியையும் பார்த்து கொண்டிருந்தாள். கௌரி, சாப்பிடலாமாமா?
நான் சாப்பிட்டாச்சு. எப்போ? ஆமா, நீ குளிச்சு முடிச்சு ஆடி அசைஞ்சு வருவ. எனக்கு பசி உயிர் போகுது. உனக்காக நான் காத்துக்கிட்டு இருக்க முடியுமா? அடி பாவி, இதுவே சந்திரிகாவா இருந்தா வீட்ல இருக்கிற லீவு நாள்ல எத்தனை நேரமானாலும் என் கூட தான் சாப்பிடுவா. போதுமே, எதுக்கெடுத்தாலும் அவளை தூக்கி வைக்கிறதே உன் வேலையா போச்சு. ஏண்டி எரிஞ்சு விழுகிற? அவகிட்ட நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு. உன்கிட்ட என்ன இருக்கு? கௌரி எரிச்சலாகிவிட்டாள். நான் அக்கா வீட்டுக்கு போறேன். ருக்மணி வீட்டுக்கா? உன்னை ஒரு நாள் கூட அவ வச்சுக்க மாட்டா. அடிச்ச பந்து மாதிரி திரும்பி வருவ பாரு. போய்தான் பாரு, உன் ஆசையை கெடுப்பானே. வாசலில் பைக் வந்து நின்றது. சதீஷ் இறங்கினான். கௌரிக்கு வாயெல்லாம் பல். ஏன் திரும்ப வர்றான்? கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லவா? இது மறுபரிசீலனையா? உள்ளே வந்து விட்டான். வாங்க தம்பி, அம்மா எதிர்கொண்டு அழைத்தாள். கௌரி சந்தோஷமாக உள்ளே ஓடினாள். 10 நிமிடங்களில் ஆவி பறக்கும் காஃபி வந்தது. சதீஷ் மௌனமாக வாங்கி பருகினான். நிமிர்ந்தான். தம்பி, நீங்க ஆபீஸ்க்கு வந்தத பேசினதை எல்லாம் சந்திரிகா என்கிட்ட சொன்னா. நீங்க மனசுல பட்டத பளிச்சுன்னு தேடி வந்து பேசின விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு நீங்க சந்திரிகாவை கல்யாணம் செஞ்சுக்கிறதுல சம்மதம் தான். கௌரி ஆடி போனாள். ஆனா சந்திரிகாவுக்கு இப்பவும் குழப்பம் இருக்கு தம்பி. நல்ல ஒரு பெண்ணுக்கு அந்த குழப்பம் இருக்கத்தானே செய்யும். எனக்கு புரியுதுமா. ஏன்னா 6 வருஷத்துக்கு மேல துரை கூட வாழ்ந்தவ சந்திரிகா. வாழ்ந்த காலம் வரைக்கும் எந்த குழப்பமும் இல்லாம இணக்கமா வாழ்ந்த தம்பதிகள் அவங்க 2 பேரும். அதனால தான் இந்த தவிப்பு. அம்மா, நான் சந்திரிகாவை கட்டாயப்படுத்தல. அவங்க விரும்பலனா நிர்பந்தமும் இல்ல. என் மனசை திறந்து காட்டுனேன், அவ்வளோதான். ஏற்கப்படலனா நட்பா நான் விலகி இருப்பேன். இல்ல தம்பி, அவசரப்படாதீங்க. அவ குழப்பத்தை நான் தெளிய வைக்கிறேன். துரை மனசுல இருக்கிறது ஒரு பக்க போராட்டம்னா பாதுகாப்பு உணர்வு மறுபக்க போராட்டம். காலம் முழுக்க தனிச்சு வாழ்றத அவ விரும்பல. அந்த தைரியம் அவ மனசுக்கு இல்ல. சதீஷ் பேசவில்லை. இப்ப நான் பேச போறதுதான் முக்கியம் தம்பி. சொல்லுங்கம்மா, உங்களுக்கு இது முதல் கல்யாணம். ஆனா சந்திரிகா ஏற்கனவே ஒருத்தனோட 6 வருஷம் வாழ்ந்திருக்கா. அதனால உங்க கூட அவ வாழ வரும்போது அவளோட பழைய வாழ்க்கை உங்களை உறுத்தக்கூடாது. எப்படி உறுத்தும்? உறுத்த வாய்ப்பு இருக்கு தம்பி. குறிப்பா பெட்ரூம்ல. அம்மா, அவகிட்ட முழு சுதந்திரத்தை எடுத்துக்கிட்டு ஒரு கணவனா நீங்க செயல்படுற நேரத்துல அவன் கூட அவ எப்படியெல்லாம் இருந்திருப்பான்னு ஒரு நினைப்பு வந்துட்டா அந்த நிமிஷமே தாம்பத்தியம் குட்டி சவராயிடும். என்னம்மா பேசுறீங்க? உண்மைதான் தம்பி. மனசுல எந்த நேரமும் அவ துரைய நினைச்சுக்கிட்டு இருந்தா கூட உங்களுக்கு உறுத்தாது. உடம்பு சங்கதிகள் உறுத்தும். நிச்சயமா இல்லம்மா. சந்திரிகாவோட வடிவத்துக்காக அவளை நான் விரும்பலன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். முதலாவதா அவளோட துருதுருப்பும் பழகிற விதமும் புத்திசாலித்தனமும் எனக்கு பிடிச்சது. 2வதா வழக்கம் போல சராசரியா வாழாம கொஞ்சம் வித்தியாசமா வாழ்க்கையை தொடங்கணும்னு நான் ஆசைப்படுறேன். சந்தோஷம் தம்பி. ஒரு விதவை பெண் வாழ்க்கையில இன்னொரு முறை நோக கூடாது. தாலி அவிழ்க்கப்பட்ட காரணமா அழுதா திரும்பவும் அது கழுத்துல ஏறின காரணமா அவ சிரிக்கணும். நிச்சயமா அவ சிரிப்பாமா. நான் சராசரித்தனமான ஆண் பிள்ளை இல்ல. அத அவ கூட வாழும்போது நீங்களே புரிஞ்சுப்பீங்க. ரொம்ப சந்தோஷம் தம்பி. உங்க வீட்ல இதுக்கு சம்மதம் இருக்காதுமா. ஒரு விதவை பெண்ணை மருமகளா ஏத்துக்க யாரும் தயாரா இல்லைன்னு தான் தோணுது. அதனால எங்க குடும்பம் என்னைய மட்டும் நம்பி கிடையாது. அப்பா நிறைய பணம் வச்சிருக்கார், கார் இருக்கு. அம்மா, அதுக்காக பெத்தவங்களை உதறணும்னு நான் நினைக்கல. ஆனா என் விருப்பத்துக்கும் அவங்க மதிப்பு தரணும் இல்லையா? சந்திரிகாவை அவங்க ஏத்துக்கிட்டா அதே வீட்டுல வாழ்றோம். இல்லனா வேண்டாம். என் முடிவை நான் மாத்திக்கிறதா இல்ல. நான் தெளிவா இருக்கேன். இனி சந்திரிகா தான் பதில் சொல்லணும். நான் புறப்படுறேன். அவன் பைக்கை உதைத்து வேகம் பிடித்தான். அம்மா உள்ளே வந்தாள். அதற்குள் கௌரி ருக்மணி வீட்டிற்கு போய் இங்கே நடந்த சகலத்தையும் அவிழ்த்து கொட்ட அக்காவும் தங்கையுமாக ஆவேசத்துடன் புறப்பட்டு வந்தார்கள். ருக்மணி வந்ததும் கேட்ட முதல் கேள்வி, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? பைத்தியம் பிடிச்சிருக்கா? சொல்லு. உன் தங்கச்சி வந்து ஒளறி இருக்கான்னு நீ கேள்வி கேட்க வந்துட்டியா? அதுல தப்பு இல்லம்மா. உன் பிள்ளைக்கு பொண்டாட்டியா வந்தவ சந்திரிகா. அவளுக்கு மறுவிவாகம் நடத்த நீயே தயாரா இருக்கியே. வெக்கமா இல்ல உனக்கு? எதுக்குடி வெக்கப்படணும்? பெருமைப்பட்டுக்கோடி. சரி, அந்த சதீஷுக்கு இவ வாக்கப்பட்டா நீயும் கௌரியும் இந்த வீட்டுல வாழ முடியுமா? ஏன்? என்ன ஏன்? அவன் குடும்பம்னு ஆன பின்னால நீங்க யாரு? உங்களை பாதுகாக்கணும்னு அவளுக்கு என்ன அவசியம்? கௌரிக்கு கல்யாணம் கூட ஆகல. உன் தலையில நீயே மண்ணை வாரி கொட்டிக்கிறியம்மா. கேளுக்கா, நல்லா கேளு. இருடி, நான் உங்களுக்கெல்லாம் அம்மா. என் கையில சல்லி காசு இல்லைன்னு வையி, துரைன்னு ஒரு பிள்ளை எனக்கு பிறக்கலைன்னே வையி. அப்ப என்ன செய்வோம்? அக்கா உன் பொறுப்புல கௌரி வருவா இல்லையா? அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நீ அமைச்சு தருவியா மாட்டியா? இல்ல கழுத்தை பிடிச்சு அவளை வெளியே தள்ளிடுவியா? அம்மா,
இத பாருடி, துரை செத்தப்ப கூட பொறுப்பை ஒத்துக்க நீ முன் வரல. ஆனா அவ எங்களை கைவிடல. இப்பவும் மாடாட்ட உழைக்கிறா. ஆனா சலிச்சுக்கிறது இல்ல. அவளை தேடி ஒருத்த வந்திருக்கான். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம வாழ்க்கை தர தயாரா இருக்கான். அத அவ ஏத்துக்கிட்டா என்னடி? நம்ம எல்லாருக்கும் வழிவகுத்து தந்துட்டு தான் அவ வாழணும்னு நியதி இருக்கா? துரையே போன பின்னால இவளுக்கு என்னடி தலையெழுத்து? ருக்மணி வெளவெளத்து போனாள். ருக்மணி, நீ புறப்படு. சந்திரிகா கல்யாணம் நடந்துட்டாலும் நாங்க நிச்சயமா உன் வீட்டுக்கு வரமாட்டோம். நான் அக்கா கூட போறேம்மா. நான் உன் கூட தெருவுலையா நிக்க முடியும்? கௌரி சடாரண கேள்வி கேட்க, அக்கா சாரி கௌரி, நான் என் வீட்டுக்காரருக்கு பதில் சொல்லியாகணும். அவரோட வாழ்ந்தாகணும். சந்திரிகா 2வது கல்யாணம் செஞ்சுக்கிட்டாலே அதை அவர் கேவலமா நினைப்பார். நம்ம எல்லார் மேலேயும் உள்ள மரியாதை அவருக்கு சரியும். அதனால நிச்சயமா நீ என் கூட வர முடியாது. நான் வர்றேன். ருக்மணி வெளியேற கௌரி முகம் வெளிர அம்மா கௌரியை பார்த்தாள். எல்லாரும் சந்திரிகா ஆயிடுறதில்ல, புரியுதா? அதே நேரம் அங்கே, நீ முடிவே பண்ணிட்டியா சதீஷ்? நிச்சயமாப்பா. சந்திரிகாவை தவிர யாரையும் என் மனைவியே ஏத்துக்க நான் தயாரா இல்ல. உடனே அம்மா ஏதோ சொல்ல வர, நீ இருடி, அனாவசிய பேச்சு அவசியம் இல்ல. என் முடிவு இதுதான். இத பாரு சதீஷ், ஒரு விதவை இந்த வீட்டு மருமகளா தீர்மானிக்கப்பட முடியாது. அப்பா, என்ன கல்யாணம் செஞ்சுக்கிட்டா அவ விதவை இல்ல. தத்துவம் எங்களுக்கும் தெரியும்பா. ஆனா நம்ம குடும்பத்தோட வேல்யூஸ் கெடுறத நான் அனுமதிக்க மாட்டேன். அந்த பெண் மருமகளாக முடியாது. மன்னிக்கணும்பா, நான் முடிவெடுத்தாச்சு. அப்பா எழுந்தார். அருகில் வந்தார். அம்மா கொஞ்சம் பீதியுடன் பார்க்க அப்பா அவனை உற்று பார்த்தார். உன் முடிவுல மாற்றம் இல்லையே? இல்லப்பா. அப்படின்னா இந்த வீட்டுல உனக்கு இடம் இல்ல. என்னங்க? அம்மா அலறிவிட்டாள். நீ இருடி. த பாரு சதீஷ், நம்ம உறவு அருந்து போகும்னு நான் சொல்லல. அப்படி ஒரு நாளும் நடக்காது, நடக்கவும் கூடாது. ஆனா இந்த குடும்பத்துக்குன்னு சில கோட்பாடுகள் உண்டு. அதை மீறினா இந்த வீட்டுல இருக்க முடியாது. நான் போக தயாரா இருக்கேன்பா. மாட்டேன்னு சொல்லுடா அப்பா கிட்ட. அம்மா கதற, அம்மா நீ ஏன் புலம்புற? உங்க பந்தங்களை அறுத்துக்கிட்டா நான் போறேன்? நிச்சயமா இல்ல. சந்திரிகா மனைவியா வந்தா பந்தங்களை இணைக்கதான் செய்வா. யாரையும் யார்கிட்ட இருந்தும் பிரிச்சு அவளுக்கு பழக்கம் இல்ல. 10 நிமிடங்களில் தன் பெட்டியை தயாரித்து கொண்டான் சதீஷ். புறப்பட்டான். நீங்க எப்ப அனுமதிச்சாலும் சந்திரிகாவையும் கூட்டிட்டு வர நான் தயார். யாரும் பேசவில்லை. அம்மா மட்டும் புலம்பிக் கொண்டிருந்தாள். சதீஷ் நேராக சந்திரிகாவின் ஆபீஸுக்கு வந்து விட்டான். என்ன இது பெட்டி படுக்கையோட? வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். விவரம் சொன்னான். சந்திரிகா அதிர்ந்து போயிருந்தாள். முதல் நாள் இரவு மாமியார் அவளிடம் சகலமும் சொல்லியிருந்தாள். அதுவே அவளை பலமாக தாக்கி இருந்தது. ஆனால் மாமியாரே முன்னின்று தன் மருமகளின் மறுமணத்தை நடத்த துடிப்பது உலகில் எங்கும் கேள்விப்படாத ஒரு செய்தி. சந்திரிகாவுக்கு இருந்த 2 மனசின் தவிப்பில் எதையுமே முடிவெடுக்க முடியவில்லை. ஆனால் மாமியார் திரும்ப திரும்ப சதீஷை சொல்ல சந்திரிகாவுக்கும் ஒரு ஈடுபாடு வந்துவிட்டது. இதோ சதீஷ் அவள்தான் வேண்டுமென்று பெட்டி படுக்கையோடு வந்து விட்டான். இனி நான் தான் பேச வேண்டும். என் மனதை உறுத்தும் அந்த ஒரு கேள்விக்கும் சதீஷ் பதில் சொல்லிவிட்டால் இந்த கல்யாணம் நடக்கலாம். நடக்குமா? சதீஷ் வீட்டுக்கு போகலாம் வாங்க. அவளுடன் சதீஷ் புறப்பட்டான். இருவரும் வீட்டிற்குள் நுழைந்ததும் மாமியார் உற்சாகமாக வரவேற்றாள். அம்மா, என் வீட்டுல சம்மதிக்கல. சந்திரிகா தான் வேணும்னு வெளியே வந்துட்டேன். அவள் அதிர்ந்து போய் நிற்க, இத நான் தப்புன்னு நினைக்கலமா. எனக்கும் மனசு உண்டு, அதுல விருப்பம் உண்டு. அத ஒரேடியா மறுத்துட்டு கௌரவம் பேசினா என்னால ஒத்துக்க முடியாது. அதான் வந்துட்டேன். சந்திரிகா அருகில் வந்தாள். சரி, எங்க தங்க போறீங்க? இங்க இந்த வீட்ல தான். சந்திரிகா அம்மா இருவரும் பார்த்து கொள்ள, ஏன் கூடாதா? இல்லனா வேற வீடு பார்த்துட்டு போயிடலாம். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா? இல்ல இப்பவே. நீங்க மட்டுமா? இல்ல நாம எல்லாரும் தான். எல்லாரும்னா நீ, நான், அம்மா, கௌரி. சந்திரிகா இதை எதிர்பார்க்கவில்லை. அம்மாவும் கௌரியும் எதுக்கு? என்ன பேசுற நீ? அவங்க உன்னை விட்டுட்டு எங்க போவாங்க? இத பாரு, உனக்கு கல்யாணம் செஞ்சு வைக்க அவங்க நினைச்சப்பவே எனக்கு அம்மா ஆயாச்சு. என் அம்மா, என் தங்கச்சி என்னை விட்டு எங்க போவாங்க? சந்திரிகா இதை எதிர்பார்க்கவில்லை. அம்மா அழவே தொடங்கிவிட்டாள். அம்மா அழக்கூடாது. துரை சாகல. உங்க எல்லாருக்கும் நான் தான் துரை. இனிமே என் உருவத்துல துரைய நீங்க பாத்துக்கலாம். அம்மா நெருங்கி வந்து கைகளை பிடித்து கொண்டாள். தம்பி, இத நாங்க எதிர்பார்க்கல. ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம். சந்திரிகா, நீ பேசலையே. எனக்கு சம்மதம் சதீஷ். என்னை விட்டு இவங்களை யாராவது பிரிச்சாதான் நான் ரொம்ப வேதனைப்படுவேன். என்னோடவே இவங்க இருந்துட்டா என்னை விட சந்தோஷப்படுறவங்க யாரும் இருக்க முடியாது. அம்மா உள்ளே வந்தாள். அழுகையை அடக்க முடியாமல் அங்கே கௌரி தன் இத்தனை நாள் மன அழுக்கை கண்ணீரில் கரைத்து கொண்டிருக்க அம்மா சுதாரித்து வெளியே வந்தாள். அடுத்த முகூர்த்தம் எப்பான்னு பார்க்கணும். சந்திரிகா, அந்த பஞ்சாங்கத்தை எடு.
டெலிபோன் மணி அடிக்க சந்திரிகா எடுத்தாள். சதீஷுக்கு தான். சதீஷ் ரிசீவரை வாங்கிக் கொள்ள, சதீஷ், நான் அப்பா பேசுறேன், சொல்லுங்க. நான் வீட்டை விட்டு போன்னு சொன்னாதான் நீ போவ. அப்படி போனாதான் சந்திரிகாவோட இணைஞ்சு விதவை தாயும் கல்யாணமாகாத பொண்ணும் ஓ நிழல்ல வர முடியும். நான் ஏத்துக்கிட்டா சந்திரிகாவோட நீ இங்க வந்துடுவ. அப்புறம் அந்த 2 பேரும் வீதியில நிக்க முடியுமா? சொல்லுப்பா. சதீஷ் பரவசத்துடன் நின்றான். அப்பா, நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். நல்லா இருக்கண்ணா. ரிசீவர் வைக்கப்பட்டது. ஒரு மனிதன் மாறுதலான ஒரு புது வாழ்வு தொடங்க அவனை சேர்ந்த ஒரு சிலராவது அவனை புரிந்து கொள்ளுதல் அவசியம். அம்மா சந்திரிகா சதீஷ் இருவரது கைகளையும் சேர்த்து இணைத்தாள். ஒரு அபூர்வ சங்கமம் ஆரம்பமாகியது.